முகத்தை பார்த்து நீங்க எப்படி இந்த அளவுக்கு உறுதியா சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த அளவுக்கு ஒரு சோர்வான இடத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு எப்படி மவுண்ட் ஒலிம்பஸ் வரைக்கும் தெரியுது? அதாவது எல்லாரோடையும் சேர்ந்து நீங்க சந்தோஷமா சுத்தின காலம்னு அதை சொல்ல வரீங்களா? என்ன சரிதானே? உனக்கு தெரியுமா, அரசரும் அரசியும் இளவரசரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். வந்துட்டியா? இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டியா? சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷம். நான் எடுத்துட்டு போறேன். இது இளவரசி சாப்பிடுற நேரம். இதோ நான் டைப்பர்ஸ் எடுத்துட்டு வரேன். இதோ நான் பாட்டில்ஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கேன். விளையாட்டு பொருளை எடுத்துட்டு வாங்க. இதோ நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இளவரசி இருக்காங்க, சத்தம் போடாதீங்க. அப்படின்னா இது ஒரு காதல் கதையா? எனக்கு இதுல விருப்பமே இல்ல. வீச், எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். நான் கீழே தான் நிக்கிறேன். அடுத்து உங்க முன்னாடி எப்படி வந்து நிக்கணும்னு நீ கத்துக்கணும். அதுவும் சரிதான். ஆமா, உங்க குழந்தை எங்க? கவலைப்படாதீங்க, குழந்தையோட நீங்க 2 பேரும் அப்புறம் விளையாடலாம். நீங்க குழந்தையோட அதை விளையாட விட்டீங்களா? ஆமா, அவங்க பூச்சியை துன்புறுத்த மாட்டாங்க. நானா எதையும் சொல்ற வரைக்கும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். கண்டிப்பா உங்களுக்கு பெருமையா இருக்கும். அதனால தான் நான் உன்னை இங்க வர சொல்லிருக்கேன். என் பையனை நினைச்சு நான் பெருமைப்படுவேனா? அவன் ஒரு மிகப்பெரிய அரசனா வருவானா? அவனோட விதிதான் என்ன? ஹீரா, விதியை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் சில நேரத்துல நல்லது. ஒருவேளை அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களால எதையும் மாத்த முடியாது. அதனால கவலை இல்லாம இருங்க. எனக்கு இவன் விதியை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க பையன் ரொம்ப புத்திசாலியாவும் திறமைசாலியாவும் இருப்பான். ஆனா அவன் அரசனாக மாட்டான். என்ன? அப்ப வேற யாரு? அந்த இடம் பூமியில ஜூஸ்க்கு பிறந்த பையனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனோட பேரு ஹெர்குலஸ். ஜூஸோட குழந்தையா? இல்ல, நீ இவனோட விதிய மாத்தியே ஆகணும். இந்த ஒரு தடவை செய். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கொடுக்கறேன். என் பையன் தான் அரசனா இருக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் விதிய மாத்த முடியாது. ஆனா அத எல்லாமே நல்லபடியா தான் முடியும். பொறுமையா இருங்க. நான் இப்போ கிளம்பி ஆகணும். வரேன். நான் இந்த மாதிரி மறையறதுல இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இவன் விதியை நான் மாத்தியே தீருவேன். எல்லாத்தையும் நான் மாத்துவேன். என் பையன் தான் அரசனாகணும். அதுக்கு தடையா யாரு வந்தாலும் அவனையும் நான் அழிப்பேன்.
பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க இந்த நேரத்துக்கு தூங்கி இருக்கணும்ல. அது ஓமர், அவன் டயப்பரை தப்பாவே போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். நீ தான் அவனுக்கு பயங்கரமான கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல, நான் கதை சொல்லி அவனை தூங்க வச்சேன், அவ்வளவுதான். உன்னுடைய கதையை கேட்டு தான் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. உங்க கதை போதும், முதல்ல போய் குழந்தைய தூங்க வைங்க. இன்னும் நான் என் முடிய அழகுபடுத்திக்கணும். ஓசோஸ் கிட்ட அவனோட குழந்தை தற்செயலா ரொம்ப மோசமா இறந்ததை பத்தி நான் சொல்லும்போது ரொம்ப அழகா இருக்கணும் இல்லையா? ஹே, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க இன்னும் அவனை கொல்லவே இல்லையா? அவன் இன்னும் உயிரோட இருக்கான். ஹெர்குலஸை நான் கொன்னே தீருவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு கவலை இல்ல. ஓ, இப்பதான் கதை ரொம்ப சூடு பிடிக்குது. ஆனா ஹெர்குலஸ் பாவம். ஹலோ ஹலோ, என் பேரு ஹெர்குலஸ். உன் பேர் என்ன? என் பேரு ஹரியானா. உன்னை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம் ஹெர்குலஸ். ஹே, இது என்ன? இதெல்லாம் பார்ச்மெண்ட்ஸ்ல எழுதப்பட்டிருக்க கதைகள். நான் படிக்க உதவியா இருக்கும். படிக்கிறதுல என்ன சந்தோஷம்? நம்மளால இப்படி மரத்துல ஏற முடியும் போது ஏன் தேவையில்லாம இப்படி நம்ம தரையில உட்காரணும்? இப்படி தலைகீழாவும் நிக்கலாம். நான் படிச்சே நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன். என் ஸ்கூல்ல எனக்கு நிறைய சொல்லி தராங்க. நிறைய கதைகளும் சொல்றாங்க. அட்வென்ச்சர், வரலாறு, இத பத்தி எல்லாம் நம்ம உட்கார்ந்தே தெரிஞ்சுக்கும் போது தேவையில்லாம ஏன் உடம்பு முழுக்க அழுக்காக்கிக்கணும்? அப்ப நீ நிறைய படிக்கிறேன்னு நினைக்கிறேன். உண்மைதான். அதுக்குள்ள எங்க போன? ஹெர்குலஸ், என்னை கீழே இறக்கி விடு.
ஹே ஹெர்குலஸ், எங்க அம்மா கூட சேர்ந்து நான் மார்க்கெட்டுக்கு போக போறேன். நான் போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துடாத. வாங்கம்மா வாங்க, பழங்கள் வாங்கிக்கோங்க. ஆமா, ரொம்ப அருமையான பழங்களம்மா, இப்பதான் வந்து இறங்கி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும், வந்து வாங்கிட்டு போங்க. நல்ல பசுமையா இருக்கும். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இந்த பட்டாடைகள்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீ என் கூடயே வா. எங்கேயும் போக கூடாது. இதெல்லாம் எடுத்து வை. சீக்கிரம் வா, போலாம். அவன் தான் ஹெர்குலிஸா? நீ கவலைப்படாதப்பா, உன்னோட இடத்த அவன் எடுக்கலாம் நினைச்சா கூட விட மாட்டேன். நான் அரசராகணுமா? அதாவது நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே நிறைய பொறுப்புகளும் இருக்கும்ல. நான் ஆட்சி செய்யணும்னா நீ அரசனாகத்தான் இருக்கணும். ஓ, நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க போனீங்க நீங்க 2 பேரும்? சொல்லுங்க அரசி. சொல்லுங்க அரசி, சொல்லுங்க அரசி. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல? நல்லா தெரியும். தெரியும். நல்லது. ஏய், ஒன்னதான் இல்ல பொண்ணு வீரன்னு கூப்பிடணுமா? உன்னால இத இந்த மரத்துக்குள்ள அடிக்க முடியுமா? முடியும். இத நீ எந்த அளவுக்கு ஆழமா அடிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ ஒரு பெரிய பலசாலின்னு நாங்க தெரிஞ்சுப்போம். சரியான நேரம். சரி, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஹெர்குலஸ், அது மன்னிச்சிருங்கம்மா, நான் வேணும்னு செய்யல. உங்களுக்கு எதுவும் ஆகலையாம்மா? ஒத்துக்கிறோம். நாங்க இப்ப கிளம்புறோம். அம்மா, அம்மா, இல்ல இல்ல. அம்மா, அம்மா, என்ன தனியா எப்படி விட்டுட்டு போனீங்க? அம்மா, என்னால தனியா இருக்க முடியல. என்ன சாக விட்டுருக்கலாம்ல நீங்க. ஏன்னா உனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்குது ஹெர்குலஸ். நான் பாக்குறது கனவா? இது கனவில்ல. நீங்க யாரு? நான் ஜூஸ், மவுண்ட் ஒலிம்பஸ் உடைய வலிமை மிக்க கடவுள். நீ தனியா இல்லைங்கிறத சொல்லத்தான் வந்தேன். நான் உனக்காக இருக்கிறேன் ஹெர்குலஸ். நான் தான் உன்னுடைய அப்பா. நான் ஜூஸோட பையனா? நீ பயப்பட வேண்டாம். ஹெர்குலஸ், நீ உன் அப்பா சொல்றத கேளு. அம்மா, இருங்க. உன் கடமையை நீ நிறைவேற்றணும். ஹெர்குலஸ், நீ தயாரா இருக்கும்போது நீ அரசனா மவுண்ட் ஒலிம்பஸ்ல என் கூட இருப்ப. இப்பவே கூட்டிட்டு போங்க. நான் தயாரா இருக்கேன். நான் பலசாலியா இருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியல? ஆமா, நீ ஒரு பலசாலிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஹெர்குலஸ். நீ வளர்ந்ததை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு அரசனாக இன்னும் வளர வேண்டியது இங்கேயும் இங்கேயும். நான் இதை எப்படி செய்ய போறேன்? ஹெர்குலஸ், உனக்கு தேவைப்படும் போது நான் கண்டிப்பா வருவேன். அப்புறம் மறந்துடாத. என்னப்பா? நீ எப்பவும் தனியா இல்ல. ஹெர்குலஸோட ஜூஸ பாத்தீங்களா? ஜூஸுக்கு நல்லாவே தெரியும் எந்த கடவுளும் மனுஷங்களோட தொடர்புல இருக்க கூடாதுன்னு தெரியும்ல. ஆனா நீங்களும் அதை தானே பண்றீங்க. நான் உன்னுடைய அறிவுரையை கேட்டனா? யா, எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, ஆனா இவனுக்கு இருக்கு. எனக்கும் ஞாபகம் இல்லை. எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்ப ஜூஸ ஹெர்குலஸ் கவனிச்சிட்டு இருக்கிறதுனால அவனை கொல்றது நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். இதோ நான் வந்துட்டேன். ஓ, வழக்கம் போல தப்பா வந்துட்டோமா? நான் இங்க இருக்கேன், திரும்பி பாரு. ஓ, மன்னிச்சிடுங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்களா?
அது நீ போகும்போது நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். என்ன பண்ண முடியும்? அட என்ன நீங்க விடுங்க. இன்னுமா நீங்க அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியா தான் நடக்கும். சரியா நடக்குமா? கூடிய சீக்கிரத்திலே ஹெர்குலஸ் இந்த இடத்துக்கு அரசன் ஆயிடுவான். அதுக்கெல்லாம் அவன் நிறைய தடைகளை தாண்டி வரணும். நீங்க அவனுக்கு புதுசா எதுவும் கொடுக்காம இருந்தா போதும். ஓ, அப்படின்னா நான் அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறியா? ஆமா ஆமா. கொஞ்சம் இரு, நான் பிடிச்சிட்டேன். நீ இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ எப்ப வந்தாலும் எனக்கு ஒரு புது ஒலி கிடைக்கும். உங்களுக்கு உதவி செஞ்சதுல சந்தோஷம். நீங்க உண்மையாவே அந்த ஹெர்குலிஸ்க்கு உதவி செய்ய போறீங்களா? ஆமா, நான் அவனுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். அவன் அழியறதுக்கு உதவி செய்வேன். அடுத்தது நீதான். ஓ, அது எனக்கு கொஞ்சம் பலம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவைப்படுறது உனக்கு கிடைக்கும். இது உதவியா இருக்கும். மறந்துடாத, இந்த ஆயுதங்களுக்கு கட்டுப்பாடு தேவை. உன்னுடைய பலம் மாதிரி. ஹெர்குலஸ் கவனி. சொல்லுங்க. முயல்களை பிடிக்கிறத விட்டு. சரி. ஓ, பாக்குறதுக்கு ரொம்ப பலசாலியா இருக்கியே. நான் சொல்றது உண்மைதானே? நிச்சயமா. காட்ஸ் இங்க வந்ததையும் போனதையும் நான் பார்த்தேன். மவுண்ட் ஒலிம்பஸுக்கு நீ ஏத்தவன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அது 12 கட்டளைகள். ஆனா 12 கட்டளைகளை பத்தி எங்க அப்பா எதுவுமே சொல்லலையே. நீ 12 கட்டளைகளை முடிச்சிட்டியா? அது என்னன்னு எனக்கு சொல்றியா? அது ஒரு அற்புதமான போட்டி. மவுண்ட் எனாமஸுக்கு நான் சிறந்தவன்னு நிரூபிக்கணும். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அது என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம். உன்னுடைய முதல் போட்டி 7 கொகையோட சிங்கத்துல இருக்கிற மாணிக்கத்தை நீ எடுத்துட்டு வரணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆனா இது உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்தை நீ செய்வேன்னு தெரிஞ்சா அவர் தடுத்துருவாரு. நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் இளவரசி கிட்ட சொல்லணும். நாள் முழுக்க இப்படியே படிச்சுக்கிட்டே தான் இருக்க போறியா? நீ நாள் முழுக்க பலசாலிக்கான பயிற்சியை எடுத்துக்கிட்டு தான் இருக்க போறியா? என்னால இப்படி உட்கார்ந்திருக்கலாம் முடியாது. ஏன் கூட வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, அப்போ ஒரு ஒப்பந்தம். நான் உன் கூட நடக்கிறேன், ஆனா நீ அதுக்கப்புறம் படிக்கணும். அது பார்க்கலாம். நீ என்ன படிக்கிற? 7 கொகைக்குள்ள இருக்கிற நிமேனியா சிங்கத்தை பத்தி. நிமேனியா சிங்கமா? நான் இந்த மாதிரி விஷயங்களை தான் படிப்பேன். பறக்கக்கூடிய 2 தலை நாகத்தை கொன்னா அது வெடிச்சிரும். உனக்கு தெரியுமா? உண்மையாவா? ஒப்பந்தத்துக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான். நான் போலாம். என்ன சொல்ற? வர்ஜில், ஓமன், என் தலையை ஏதாவது பண்ணுங்க. பார்க்க ஏதோ குருவி கூடு மாதிரி இருக்கு. கூடு மாதிரி பண்ற யோசனை மோசமானதுன்னு நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல. ஆனா எனக்கு அது கேட்கவே இல்லையே. அம்மா, ஆமா, அந்த 12 கட்டளைகள்னா என்ன? அது நான் சொன்ன பொய். ஹெர்குலஸ் அந்த சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கும் போதே எலும்பு கூட தான் நிப்பான். அது அவ திரும்ப வரலங்கிறப்ப சித்தோரியன் கோகையில நம்ம எதுக்காக காத்து இருக்கணும்? அவ கண்டிப்பா திரும்ப வருவானே நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவன் திரும்ப வந்தா நாம அவனுக்கு இன்னொரு சோதனையும் கொடுப்போம். மொத்தமா அவனை அழிக்கிற மாதிரி. ஒருவேளை நமக்கு என்ன பண்ணணும் ஜியூஸ் கண்டுபிடிச்சிட்டா? நாம ஏன் இந்த குகையில மறைஞ்சிருக்கோம்னு தெரியுமா? தெரியுமா? ஆனா இந்த கேண்டில் வெளிச்சத்துல கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உண்மைதான், நான் அழகா இருக்கேன்ல. ஆனா என்ன ஆனா என்ன ஆனா என்னன்னு கேட்டுட்டு இருக்க? உங்க பையன் இல்லையா? அவனுக்கு ஆர்வம் இருக்கும்ல. எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. பரவாயில்ல. நீ எப்பவும் நல்லதாவே யோசிச்சு பாரு. நாம நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஹெர்குலஸ் அவன் மரணத்தை தேடி அவனே போவான். ஹரியானா சிங்கம் ஸ்பிங்ஸ்குள்ள இருக்குன்னு சொன்னா, எதுவா இருந்தாலும் நான் நிறுத்த போறதே இல்ல.
நான் என் வேலையை முடிக்கணும். ஹரியானா சொன்னது சரிதான். சின்ன விஷயங்களை கூட நம்ம சரியா படிக்கணும். ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்க ஒரு சின்ன புக்கு சொல்லணுமா? ஓ, தப்பிச்சனா? இல்ல, தப்பிக்கல, அடைச்ச. 1 2 3. நான் வந்துட்டேன். அது நீங்க மிதக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மிதப்பீங்களா? நான் எடுத்துட்டேன். நான் வந்துட்டேன். ஹேரா, காடஸ், நான் வந்துட்டேன். வர்ஜின், ஓமன், எந்திரிங்க. எதுக்கு? ஹெர்குலிஸ் வந்திருக்க. என்னது ஹெர்குலேஸா? ஹெர்குலிஸா? நாம இப்போ என்ன பண்றது? இந்த கர்லஸை என் தலையில இருந்து எடுங்க. நான் பார்க்க அழகா இருக்கணும். இது வந்துட்டோம். கொஞ்சம் இரு, இதோ வந்துட்டேன் ஹெர்குலஸ். என்னாச்சுன்னு பார்க்கணும். சீக்கிரம் இதை முடிங்க. இங்க பாருங்கம்மா, ஹெர்குலிஸ் சிங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டான். நீ சிங்கத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? அடுத்தது என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. நான் தயாரா இருக்கேன். அது வந்து டிராகன்சன். எந்த சக்தியாலையும் என்ன தடுக்கவே முடியாது. அடுத்த இலக்க சொல்லுங்க காடஸ். ஆமா சொல்றேன். அது உனக்கான அடுத்த இலக்கு என்னன்னா, நீ கொண்டு வர வேண்டியது மவுண்ட் எலமென்ட்ஸ்ல இருக்கிற ஹெரமெண்டஸ்ல இருந்து அங்க இருக்கிற நெருப்ப கக்கக்கூடிய ஒரு பறவை, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற செரப்ரஸ், அப்புறம் 3 தலை இருக்கிற நாய். இது 3த்தையும் நீ உயிரோட தான் கொண்டு வரணும். ஓ, குட் லக் ஹெர்குலஸ். நன்றி காடஸ். போயிட்டு வா. இப்ப எந்த அதிர்ஷ்டம் வந்து உன்னை காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். என்ன, மறுபடியுமா? உட்காருங்க.
ஹெர்குலஸ் வேண்டாம். நான் என்ன காரியம் செஞ்சுட்டேன்? இல்ல, ஓ, அத பத்தி கவலைப்படாதீங்க. சூடான எண்ணெய் தடவுனா எல்லாமே சரியாயிடும். ஜூஸோட பையன் ஹெர்குலஸ நான் அரசனாக விட மாட்டேன். அந்த மவுண்ட் ஒலிம்பஸ் என் பையனுக்கு தான் சொந்தமாகணும். எனக்கும் அதுதான் ஆசை. சரி, ஹெர்குலஸ் ஏற்கனவே 11 தடையும் முடிச்சிட்டான். நான் ஏன் 12 இலக்குன்னு சொன்னேன்? ஒரு 87 இலக்குன்னு சொல்லிருக்க கூடாதா? இப்ப எனக்கு 1 மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இந்த 11ல இருந்து அவன் எப்படி தப்பிச்சான்னு தான் புரியல. அவன் ரொம்ப பலசாலி. அவன் பலசாலியா? நாம அவனை விட பலசாலி ஆகணும். ஹெர்குலிஸ் இப்படி, ஹெர்குலிஸ் அப்படி. ஹெர்குலிஸ்ங்கிற பேரு கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போயிடுச்சுமா. அவன் திரும்ப வரவே முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப வர முடியாத இடம். இது ஒரு அற்புதமான யோசனை. எஸ்பெரிடிஸ்ல இருக்கிற கோல்டன் ஆப்பிளை எடுத்துட்டு வர அனுப்புறேன். ஹெஸ்பெரிடிஸ். எஸ்பெரிடிஸ் கோல்டன் ஆப்பிள். அங்க அந்த அளவுக்கு எந்த ஆபத்துமே இல்லையே. அங்க இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஹெர்குலஸ் திரும்ப வரவே மாட்டான். நான் சொன்னா சரியா இருக்கும். கோல்டன் ஆப்பிள்ஸா? நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. இது ரொம்ப கஷ்டமான இலக்கு தான். ஹாட்லிஸ் ஹாஸ்பெரிட்டிஸை விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க யாருமே கோல்டன் ஆப்பிள பார்க்கல. அட்லஸ் கிட்ட போய் அது எங்க இருக்குன்னு கேக்குறேன். ஓ, நான் ஏன் இத பத்தி யோசிக்கவே இல்ல? யாருக்கு அட்லஸ போய் சந்திக்கிற அளவுக்கு யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? ஆனா ஹெர்குலஸ். நீ சரியா சொன்ன ஓமஸ். நான் ஜூஸ் கிட்ட இருந்து பேகசஸ வாங்கிக்கிறேன். வேண்டாம். ஆனா பாவம், பெக்ககசால கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. அது மட்டும் இல்ல, நீ இவ்ளோ தூரம் வந்துட்ட. கடைசி இலக்குல ஜூஸ் ஒன்ன தடுத்துற கூடாது இல்லையா? நீயும் அதை விரும்ப மாட்டல. அது ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும். எக்ஜியான் மலையில இருக்கிற டொல்லிங் பறவையால மட்டும்தான் உன்னை அங்க கூட்டிட்டு போக முடியும். என் கேள்வி என்னன்னா, உன்னால எக்ஜியான் மலையில ஏற முடியுமா என்னன்னு தான். கண்டிப்பா என்னால முடியும். ஹே, பரவாயில்ல, சரியா வந்துட்ட. ஹேரா, இப்போ இங்க இருந்து போனது ஹெர்குலஸ் தானே? கவலைப்படாத ஃபேட், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். நீயும் பார்க்க போற. இங்க பாரு, கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா முடியும். நீ பார்க்க தான் போற. ஹெர்குலஸ், நீ எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப வந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எந்த ஆபத்தும் இல்லாம திரும்ப வந்துருவேன். நிச்சயமா மறந்துட மாட்டேல்ல? மறக்க மாட்டேன். நான் படிச்ச எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 3 தலை நாய்கள், நெருப்ப கக்கிற பறவைகள், ஒத்த கண்ணு மிருகம் எல்லாம் ஞாபகம் இருக்கு. உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன்றதையும் மறந்துடாது. இவ்வளவு தூரம் வந்து ஒரு பறவையை கூட பார்க்க முடியலையே. எங்கேயாவது ஒரு பறவை இருக்கணும். அங்க முதுகே வலிக்குது. ஹலோ அட்லாஸ். இங்க எந்த அட்லஸ் கிடையாது. நீ இங்க இருந்து கிளம்பலாம். யார் நீ? நான் ஹெர்குலஸ். ஓ, நீயா? நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு குக்கீஸ் செஞ்சு வச்சிருப்பேன். பரவாயில்ல, நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதே இல்ல. அது ஹெல்தியான நட்ஸா இருந்தா நல்லாவே சாப்பிடுவேன். ஓ, அப்படியா? நீ நட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவியா? உங்க உதவி எனக்கு தேவை அட்லஸ். ஆஸ்பெரிடிஸோட கோல்டன் ஆப்பிள்ஸை நான் கண்டுபிடிக்கணும். அப்படியா? அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா, நான் தானே அதை ஒளிச்சு வச்சேன். நீங்களா? ஏன்? அது என்னோட நண்பன் ஆஸ்பெரிடிஸ் அரசன். அவ உண்மையான ஆப்பிள்ஸ்க்கும் கோல்டன் ஆப்பிள்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாம சாப்பிட்டு இருந்தான். அதான் நான் அப்படி செஞ்சேன். ஓ ஆமா, 3 கோல்டன் ஆப்பிள்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாத்தி சாப்பிடாம இருக்கறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு என்கிட்ட கேட்டான். அது எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நான் அதை சாப்பிடவே மாட்டேன். ஓ, கண்டிப்பா, தாராளமா சொல்றேன். சரி, எங்க இருக்குன்னு பாப்போம். முதல்ல நீ ஆஸ்பெரிட்டிஸோட நார்த்தன் ஷோருக்கு போகணும். அப்புறம் நீ வலது பக்கம் இல்ல கொஞ்சம் இரு. நீ அங்க இருக்கிற மவுண்டன் ரேஞ்சுக்கு போயிட்டு அப்படியே டாமன்சியை ஃபாலோ பண்ணி போயிட்டேன்னா இல்ல அது என்னன்னா, நான் கொஞ்சம் அப்படித்தான். நான் இங்க இருக்கும்போது இடத்த சரியா அடையாளம் சொல்ல முடியல. ஹேய், ஒரு அற்புதமான யோசனை. உனக்காக நான் போய் ஆப்பிள்ஸ் எடுத்துட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் முடியாது, விட்டுரு. அப்புறம் உலகத்தை யார் இங்க புடிச்சிட்டு நிக்கிறது? அதாவது உனக்கு மசில்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா உலகத்தை தாங்குற அளவுக்கு நீ பலசாலியா இருக்க முடியாது. இல்ல, நான் பலசாலி தான். மனுஷங்களையும் கடவுளை விட நான் பலசாலி. எனக்கு ஒன்னும் புரியல. கொடுங்க, என்னால முடியும்.
அப்ப சரி, நான் போய் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். இதா போயிட்டு வந்துடுறேன். அது சரி, நாம நினைச்சதை விட பூமி ரொம்ப கனமா தான் இருக்கு. என்ன அட்லஸ் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ஒருவேளை என்னை ஏமாத்திருந்தாருன்னா நிரந்தரமா இந்த பூமியை நானே சுமக்கணுமா? இல்ல, அட்லஸ் ரொம்பவே நல்லவரு. என்ன கொடுமை இது, இந்த நேரத்துலதான் அரிக்கணுமா? ஏய், நான் வந்துட்டேன் ஹெர்குலஸ். ஏய், இங்க பாரு. கொஞ்ச நாளைக்கு உலகத்தை தோல்ல சுமந்தது நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. இப்ப நீங்க அதை திரும்ப வாங்கிக்கங்க. இல்ல, அது நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு அது திரும்ப வேண்டாம். உலகத்துக்கு பதிலா இந்த ஆப்பிளையே நான் வச்சுக்கிறேன். ஆப்பிள்ஸா உலகமா? ஆப்பிள்ஸா இந்த உலகமா? ஆப்பிள்ஸா இந்த உலகமா? அது என்னன்னா, இந்த ஆப்பிள்ஸ நான் வச்சுக்கிறேன். அப்புறம் நீ இந்த உலகத்தை வச்சுக்க. நீங்க விளையாடுறீங்களா? இல்லையா? சரி, அது பரவாயில்ல. நான் நல்லாதான் இத பாத்துக்கிறேன் நினைக்கிறேன். நீ இன்னும் அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கல. இப்படி ஒரு ஷோல்டர்ல எல்லாம் அப்படி தாங்க கூடாது. நீ அத சமமா தான் தாங்கி பிடிக்கணும். ஒரு நிமிஷம். இந்த மாதிரியா? அப்போ இந்த மாதிரியா? இல்லவே இல்ல. இல்ல, இந்த மாதிரி பிடிக்கணும். ஓ, இப்படியா? கண்டிப்பா அடுத்த தடவை நான் ட்ரை பண்றேன். சரி, நான் இப்ப கிளம்பி ஆகணும். இல்ல, நில்லு. ஏய், போகாத, நில்லு. இப்படி அவசரப்பட்டுட்டனே. அங்க பாருங்க, அது எக்ஸியானோட பறவை. அது ஹெர்குலஸா தான் இருக்கணும். ஹெர்குலஸ் அனுப்புனதுக்கு நன்றி சொல்ல வருவான். இனிமே நிரந்தரமா உலகத்தோட வெயிட்ட அவன் தான் சுமக்க போறான். பாவம் அவன். இனிமே மவுண்ட் ஒலிம்பஸுக்கு அவன் திரும்பவே முடியாது. ஓ வாவ், அட்லஸ் பார்க்கிறதுக்கு அப்படியே ஹெர்குலிஸ் மாதிரியே இருக்காரு. என்ன? ஹலோ. இதுக்கு வாய்ப்பே இல்ல. எடுத்துட்டு வந்துட்ட. என்னோட 12 இலக்குகளையும் முடிச்சிட்ட. நீங்க இல்லனா இது எல்லாத்தையும் என்னால நிச்சயமா முடிச்சிருக்க முடியாது. குட் பை. உங்களை மவுண்ட் ஒலிம்பஸ்ல சந்திக்கிறேன். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹெர்குலஸ் கிட்ட அட்லஸ் எப்படி ஏமாந்தான்? இங்க பாருங்கம்மா, ஹெர்குலிஸ் புத்திசாலி. அவன் இளவரசி கூட இருந்துகிட்டே எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அவன் தான் என்கிட்ட சொன்னான். ஆனா நீ இதை என்கிட்ட சொல்லல. நீங்க தான் கேட்கவே இல்லையே. நான் கேட்கலையா? உன்னால எதையுமே சொந்தமா யோசிக்க முடியாதா? இந்த சின்ன விஷயத்த கூட கோட்டை விட்டுருக்க. இங்க பாருங்கம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நிறுத்து. ஹெர்குலஸ் ஜூஸ பாக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஐடியா செஞ்சாகணும். சரியா சொன்னீங்க. ஏன்னா ஹெர்குலஸ் நீ என்ன பண்ணீங்கன்னு ஜூஸுக்கு தெரிஞ்சா உங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போறீங்க? அது அடுத்த முறையா நான் தாக்க போறது அந்த இளவரசியை தான். விடமாட்டேன். அந்த இளவரசியோட பேர் என்ன? இளவரசி ஹரியானா. நிச்சயமா ஹெர்குலஸ் அந்த ஹரியானாவை பத்தி யோசிச்சிருக்க மாட்டான். கண்டிப்பா அவனால அவளை காப்பாத்தவே முடியாது. கூடி தப்பல. ஹெர்குலஸ். அப்பா. ஹெர்குலஸ், நீ எங்க இருந்த? மவுண்ட் ஒலிம்பஸ் உடைய இலக்குக்கான பயிற்சியை நீ எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டேன்ப்பா. மவுண்ட் ஒலிம்பஸ்ல இருக்கிறதுக்கு நான் தகுதியானவன் நிரூபிச்சிட்டேன். என்ன சொல்ற? நான் என்னோட 12 இலக்கையும் முடிச்சிட்டேன். நிமையால இருந்து தங்க சிங்கத்தை எடுத்துட்டு வந்த ஆஸ்பெரிட்டிஸோட தங்க ஆப்பிள்ஸ். இதுலெல்லாம் உனக்கு எந்த ஆபத்தும் வரலையே. அப்பா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இங்க நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் அது தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. முடியுமா? இளவரசியா? ஹெர்குலஸ், உன்னோட இலக்க நீ அடைஞ்சே ஆகணும். ஹரியானா. ஹெர்குலஸ், நான் இங்க இருக்கேன். ஹரியானா. ஹெர்குலஸ். ஹெர்குலஸ்.
உங்களை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்க்க கொஞ்சம் பெருசாதான் இருக்கீங்க. ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஓ, என்னோட பொண்ணு. அம்மா, அப்பா, நம்ம உடனே இங்க இருந்து போகணும். கோட்டையை சுத்தி தான் டிராகன்ஸ் இருக்கு. விட்றாத, விட்றாத. யார் இப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க? ஜூஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு தான் தெரியும்ல, நான் கொஞ்சம் அதிகமாவே கவலைப்படுவேன்னு. உண்மையாவா? அந்த 12 இலக்கே போதுமானதா இருந்தது உனக்கு தெரியலையா? என்ன? இல்ல, எனக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன சிரிக்கிறீங்களா? அந்த மான்ஸ்டரை கொன்னுட ஹெர்குலஸ். அது உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ அதை கொல்லணும். இந்த 2 தலை டிராகன் விஷம் வாய்ந்தது. நான் இத பத்தி படிச்சிருக்கேன். இல்ல, வேற எதுவோ இருக்கு. உனக்கு ஞாபகம் வருது? உனக்கு தெரியுமா, அந்த 2 தலை டிராகனை கொன்னா அது பயங்கரமா வெடிச்சிடும். ஹரியானா, உன்னால முடியும் ஹெர்குலஸ். அதை கொன்னுடு. இல்ல, என்னால முடியாது. ஏன் முடியாது? ஒருவேளை நான் இந்த டிராகனை கொன்னா மொத்த ஊரு நெருப்புல எரிஞ்சிரும். அது கூட சேர்ந்து நீயும் எரிஞ்சிடுவ. கவலைப்படாத, உனக்கு வேறொரு திட்டத்தை வச்சிருக்கேன். ஹெர்குலஸ், ஹரியானா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா. நீ எங்க இருப்ப? அவங்க மவுண்ட் ஒலம்பஸ்ல இருப்பாங்க. ஓ, அப்பா, நீ இதுக்கு சிறந்தவன்னு நிரூபிச்சிட்ட ஹெர்குலஸ். உண்மைய சொல்லணும்னா இது மிகப்பெரிய ஒரு முடிவு. கவலைப்படாதீங்க அப்பா. நான் பலசாலி ஆயிட்டேன், புத்திசாலி ஆயிட்டேன். இப்போ ஒரு பொண்ணை நேசிக்கிறவனாவும் ஆயிட்டேன். இவளை கைப்பிடிக்கிறது தான் என்னோட உண்மையான இலக்கு. இந்த முடிவுல தடை சொல்றதுக்கு இனி எதுவுமே இல்ல. அதுக்கு ஆஸ்திரேலியா